கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தை ஆய்வு செய்த சட்டப்பேரவை உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் பாலத்தில் ஏற்பட்ட கீறல் சரி செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் மாற்று மதத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விவேகானந்த நினைவு பாறைக்கு செல்லாமல் நேரடியாக திருவள்ளுவர் சிலையை பார்வையிடும் வகையில் புதிய முறையை வகுக்க அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இந்த பாலம் புனரமைப்பு பணிகள் செய்து கொண்டிருந்த வேளையில் இரும்பு சுத்தியல் ஒன்று கீழே விழுந்ததன் அடிப்படையில் ஒரு சிறு கீறல் இந்த கண்ணாடி பாலத்தில் ஏற்பட்டதன் விளைவாக பாலம் சேதமடைந்து விட்டது, பொதுமக்கள் அச்சப்படுவார்கள் என்கிற ஒரு நிலையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு குழு 100க்கும் மேற்பட்டவரோடு அந்த பாலத்தின் மீது நடந்து சென்று அந்த சிறு கீறல் விழுந்த அந்த கண்ணாடி பாலம் அந்த இழை மாற்றப்பட்டு ஒரே நேரத்தில் சுமார் 500லிருந்து 600 பேர் அந்த பாலத்தின் மீது நடந்து சென்றாலும் அதனுடைய உறுதித்தன்மை வலுவானதாக இருக்கிறது என்பதை குழு பார்வையிட்டிருக்கிறது. ஆக பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. பாலம் மிகவும் உறுதித்தன்மையோடு பொதுமக்கள் வந்து பார்த்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. எப்படி கண்ணாடி இழை பாலம் விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளூர் பாறைக்கு வருகிறதோ அதுபோன்று கப்பலில் இருந்து இறங்கி நேரடியாக திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரை செய்கிறது.